சார், இப்போ நீங்கள் வந்து பொதுமக்கள் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுமக்களோட அச்சமே என்ன அப்படின்னா, நான் புகார் கொடுத்துருவேன், ஆனால் என்னை அலைய வைப்பாங்களோ, இல்லை மீண்டும் வந்து வேற ஏதாவது என் மேலே வந்து தொடர்ந்து தொந்தரவு செய்வாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது அப்படின்னா அது நியாயமானதா? சார், அதுக்கு தான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தான் நம்ம நம்ம கேட்டுருவோமே. நீங்கள் வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களை சொல்கிறது என்னென்னா, ஆன்லைன் புகார் கொடுங்க. ஆன்லைன் புகார் கொடுத்து உங்களை அலைய வைக்கலாம் முடியாது. அவங்க உங்களை அழைப்பானை வந்தாங்கன்னா நீங்கள் போய் அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது, இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இமெயில் அனுப்பலாம். இப்போ இமெயிலே ஆர்டிஐ வந்துருச்சு இல்லையா? ஆர்டிஐயில் போட்டு நான் இந்த மாதிரி வந்து ஒரு தவறை தட்டி கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தேன், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, யார் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வரைக்கும் நீங்கள் கேட்டு அது எல்லாத்தையும் பெற முடியும். ஆக அவங்க அதை எல்லாத்தையும் வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த நிர்பந்தங்களுக்குள்ளே ஆகும்போது தாராளமாக உங்களுக்கு இந்த புகாரை செய்து மனநிறைவு தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. மேலும் இதை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் புகார் கொடுத்து அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். தாராளமாக உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.